நான் லவ் பண்ணுறதே ரொம்ப சிரமம். அது உன்னைய மாதிரி பிள்ளையெல்லாம் லவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். உன்னைய கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், கரண்ட கால் இழுத்து சாக போகிறேன்னு தெரிஞ்சு வச்சு நாளை கல்யாணம் பண்ண போகிறேன். அந்த பிள்ளை கண்ட காலில் மசீர் இருந்துச்சு பார்த்துட்டு ரோமக்கட்டை அதிகமாக இருந்தா பல்கஸ்தேன். ஆமாம் இருக்கட்டும், உன்னை பார்த்தனே பார். உன்னைய மாதிரிலாம் நான் பாட போகிறது இல்லை. உனக்காக நான் ஒரு மஞ்சப்படி தேய்க்கிறேன். குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அது அப்புறம் உனக்கு நான் மஞ்சப்பொடியை தேய்ச்சி அழக சொல்லவா? பெண்களுக்கு அழகே மஞ்சப்பொடி தான். ஆனா அன்னைக்கு அதெல்லாம் விட்டு பேரன் லவ்லி புட்டா மாவு பேன்கேக்கு இதெல்லாம் போட்டு ரோட்ல சொல்லியே பையில பார்த்து ஏமாந்து விட்டு என்னைய மாதிரி பாதி பேர் வாழ்க்கை நாசமா போகுது. நாளா மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் பத்தியா? வெரி குட். அதனாலதான் கையில இல்ல உனக்கு தேய்க்கிறேன் பார். ஹலோ மஞ்சப்பொடி தேய்க்கையில நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள தண்ணி தொட்ட பாகமெல்லாம் இந்த கார்த்தித்தோடு காலமே போ. இந்த கார்த்தித்தோடு காலமே போ. கார்த்திக்குத்தான் நல்ல பதில் சொல்லு புள்ள. மஞ்சப்பொடி தேய்க்கையில இசைத்து கொடுத்த இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி. கண்ணே கட்டி கரும்பே கனி அமுதே உன்னை நான் கட்டி பிடித்து என்ன மஜீர் முளைச்சிருக்கு துணியெல்லாம் கரமா இருக்கு ஆண்டி நெஞ்ச கட்டிக்கிற ஏண்டா டேய் என்ன ஆம்பளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க? பீத்த பையல ஏண்டா நார பையல இங்க இருந்த பொம்பளை பிள்ளை எங்க வந்த வழியே போயிருச்சுனே. வந்த வழியிலே போயிட்டாளா? ஆமா இவனுக்கா உதட கடிச்ச முத்தம் கொடுத்தே கருமா. ஐயோ பள்ளி எச்ச விழுந்த மாதிரி ஆயி போச்சே. பெண் எது ஆண் எதுன்னு தெரியாம இருக்கியே. இவன் போனா போறான் நான் போறேன் எங்கனே அவங்க அம்மா கிட்ட. கருமா டேய் நீல முத மனுஷனா? பொண்ணு கேட்டு போறேன்னு சொல்ல வந்தயா? தெளிவா சொல்லுனே. காதல்
மாயா போதை. ஓஹோ. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? காதல்ங்கிறது எப்படி தெரியுமா? எப்படி? கருவாடு மாதிரி. எப்படி? நம்ம வீட்டுல சமைக்கும் போது மத்தவன் வீட்டுல நாரும், மத்தவன் வீட்டுல சமைக்கும் போது நம்ம வீட்டுல நாரும். ஓஹோ. அதுதான் சிம்பத்தி. அனுபவம் அதிகம். ஆமா. ஆறு உயிரே ஒரு உயிரே. ஏய் நீ தம்பி சிவா, நீ லவ் பண்ணிருக்கியா? நான் இன்னப்பதான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேனே. பண்ணிக்கிட்டே இருக்கிறியா? ஆமா. ஆமா. நீங்க எப்படி? நாங்களாம் லவ் பண்ணி முடிஞ்சிருச்சு. நீ நாலாவது. முரட்டு பொம்பளை பொறிக்கா இருப்பேன் நம்மளோட. சரி நம்பு, எல்லாமே பாதியில விட்டுட்டு போறாது. ஆமா. பொண்டாட்டி தான் கடைசி வரைக்கும் கண் கண்ட தெய்வம்னு வாழை கத்துக்க. கண்டிப்பா. இல்லைன்னா போன் நம்பராது கொடு. ஆமா. ஆறு உயிரே ஒரு உயிரே, எனது அன்பு களஞ்சியமே, பார்ப்புகழும் கண்ணே, பாசமுள்ள ராசாத்தி, கண்ண திறந்தா ஒளியில்லே, காலை எடுத்தா நடவல்லே. ஆஹா. ஃபர்ஸ்ட் இயர், ஓஹோ. செகண்ட் இயர், அடுத்து ஃபைனல்ல யாரு வேணும்னு இயர்ல காலேஜ் முடிச்சிட்டு ஓடி வந்தாச்சு. கண்ண திறந்தா ஒளியிலே, களை எடுத்தே நடவலே, கண்ண திறந்தா ஒளியிலே, களை எடுத்தே நடவலே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியிலே, காலை எடுத்தா நடவல்லே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. உன்னை நினைச்சு வாழ்ந்தனே, உள்ளம் நோக அழுதேனே, ராஜாத்தி உன்னை நினைச்சு வாழ்ந்தனே, உள்ள நோகாதனே. உன்னை நினைச்சு சங்கீதா, உன்னை நினைச்சு வாழ்ந்தனே. இப்பதான் கல்யாணம் வச்சிருக்காங்க, மாசி 7ஆம் தேதி. எல்லாரும் போ வரீங்களா? உன்னை நினைச்சு வாழ்ந்தனே, உள்ளம் நோக அழுதனே, கார்த்தி ஆசை கார்த்தி என்று சொன்னதெல்லாம் உண்மையா? நம்ம காதலுக்கு ஜாதி ஒரு தொல்லையா? கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவல்லே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசை. காதல் வந்தது முன்னால, அண்ணே வந்தேன் பின்னால. காதல் வந்தது ராஜாத்தி, காதல் வந்தது முன்னால, கவலை வந்தது பின்னால. காதல் வந்தது முன்னால, அண்ணே வந்தேன் பின்னால. ஜாதி மதம் பார்த்து நாம பழகலே, ஜாதி மதம் பார்த்து நாம பழகலே, அந்த சங்கதியோ எனக்கு இன்னும் விளங்கல. கண்ண திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல்லே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசை. ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன். அடி ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன். ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன். உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி, அடி உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி, இந்த உண்மை காதல் வாழும் அடி ராசாத்தி. கண்ணே நீ எங்கு சென்றாய், கண்மணியை எங்கு சென்றாய், கண்ணே நீ எங்கு சென்றாய், கண்மணியை எங்கு சென்றாய். காத்திருப்பேன் காத்திருப்பேன், கடைசி வரைக்கும் காத்திருப்பேன், பூத்திருப்பேன் பூத்திருப்பேன், அடுத்த ஜென்மம் பூத்திருப்பேன். உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். உன்னையோ என்னையோ பிரிச்சா உலகமில்லை, தண்ணிக்கோ மீனுக்கோ என்னைக்கோ விளங்கமில்லை. வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய்தான் சேருவேன். கண்ணே நீ எங்கு சென்றாய், கண்மணியை எங்கு சென்றாய். இந்த தூங்குறவங்கள எழுப்பிடுங்கம்மா. சேதுபதி வரக்கூடிய நேரம், சாமி அழைப்பாங்க. எல்லாரும் எழுப்பிடுங்க. படுத்துருக்கவங்கள எழுப்பிடுங்க. எல்லாரும் எழுப்பிடுங்க. பக்கத்தில் யாரும் படுத்திருந்தா உட்காந்துருந்தா முழிச்சிருக்க சொல்லுங்க. எல்லாரும் எழுப்பிடுங்க.
அதில் வர்ற பையன் ரொம்ப சின்ன பையன், விடலை பையன், எழுப்பிடுங்க. அவன் எங்கள் குழுவிலே ரொம்ப ஒல்லியான ஆள், எழுப்பிடுங்க. அபய குரல் கொடுத்து அத்தனை ஓடி வரும் சமயபுரம் தாத்தா அருள்மிகு சன்னதியில் ஒரு முறை அருமையான ஒரு கூட்டம், அருமையான ஒரு பக்கம் வேலை வெட்டிக்காரப்பா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சந்திச்சிருக்கோம். ஆமா சந்திக்க போகிறோம். 4 ரவுண்டுக்காரண்ணே போன வருஷம் பார்த்தது. ஆமாம், முதல் நாடகமே சந்திச்ச நம்ம முதல் நாடகத்திலே மசை கடிச்ச ஒரு ஆள் நீதான். என்னே செய்யக்கூடாது, என்னை கூட்டுக்கிழமை கூட்டி போனேன் அப்படிங்கிற சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்திருக்கக்கூடிய நாடக கலை மீடியா நபர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி மிக சிறந்த முறையில் ஒளிபெருக்கி செய்திருக்கக்கூடிய சந்திரன் ஆடியோ சனி சார்ந்த உரிமையாளருக்கும் மற்றும் பணிபுரிந்திருக்கக்கூடிய அனைத்து நல்வுகளுக்கும் எங்களது கோவில்பட்டி டிடி சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி கண்ட வணக்கம். வெட்டியாரப்பா, திருச்சி காவிரிக்கரையோரத்தில் சங்கம் முதற்குள் சங்கமல் அம்மையாகப்பட்டு திகழக்கூடிய புத்தபி பத்திரி ஒரு செல்ல வாசகி சாம்பராணி வாசக்காரி அந்த சமயபுரத்து முத்துமாரி அவனை வணங்கி வந்தாலும் இந்த மந்தகையில் குடியிருக்கக்கூடிய தெய்வத்துக்கு ஒரு சின்ன வணக்கத்தை போட்டுட்டு அப்புறம் கதி தொட்டு பார்ப்போம்.
ஒரு நாடகத்திற்கு இப்படிதான் சிறந்த முறையில் ஒளிபரப்பி செய்திருக்கக்கூடிய எஸ்எம்ஜி நகரை சேர்ந்த சந்திரன் ஆடியோஸ் அனைத்து நல்வுகளுக்கும் எங்களது கலை குடும்பத்தை சார்பாக நெஞ்சான மனமார்ந்த நன்றி கண்ட வணக்கம். பொன்மகள தேவியம்மா பொற்பள களியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகளியம்மா பொன்மகள தேவியம்மா பொற்பள களியம்மா ஆலங்குடி மாரியம்மா அறந்தாங்கி வீரமகளியம்மா திருவப்பூரி வாழ்பவளே முத்து மாரியம்மா திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா திருவப்பூரி வாழ்பவளே முத்து மாரியம்மா திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா பொன்மகள தேவியம்மா பொற்பள களியம்மா ஆலங்குடி நாடியம்மா அவை ஊர் மாரியம்மா தில்லையில தில்லை நாயகி திருச்சிற்றம்பலத்தில் வெறிய நாயகி நாயகி திருச்சி கம்பளத்தில் பெரிய நாயகி தில்லையில தில்லை நாயகி திருச்சிற்றம்பலத்தில் வெறிய நாயகி திருமதுரை நகரிலே தெப்பக்குளத்து மாரியம்மா திருநெல்வேலியிலே காஞ்சி மதியம்மா மாறி வழிபவளா பொள்ளாச்சி மாரியம்மா பொன்மாரி வழிபவளே பொள்ளாச்சி மாரியம்மா புதுகையில் அமர்ந்தவளே புவனேஸ்வரியம்மா இளவெல்லாம் ஆட்சி மாவந்தன் பொருளாச்சி அகிலமெல்லாம் உண்டாச்சே அம்மா உண்டாராச்சே இளவெல்லாம் ஆட்சி அம்மாவந்தன் பொருளாச்சி அகிலமெல்லாம் உண்டாச்சே அம்மா உண்டாராச்சே பொன்மகள தேவியம்மா பொற்பழகழியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகளியம்மா திண்டுக்கல் நகரிலே கோட்டை மாரியம்மா அம்மா திண்டுக்கல் நகரிலே கோட்டை மாரியம்மா சிவகங்கை சீமையில வெண்குடைய காளியம்மா சிவகங்கை சீமையில வெண்குடைய காளியம்மா சென்னமாரி வெறிய மாறி சிங்கரண்ட பொன்னுதாயி இந்த மாதிரி பெரிய மாறி எதிர்க்கு முன்னு மாறி அக்காடு தங்கச்சியும் ஆட்சி நடத்துறா அம்மா 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 கால் தங்கச்சி ஆட்சி நடத்துறா உரையை அன்பானதான் அரவணைக்கிறார் அவளும் உரையை அன்பானதான் அரவணைக்கிறார் போடு அகிலமெல்லாம் உண்டாச்சு அம்மாவன் பொருளாச்சு அகிலமெல்லாம் உண்டாச்சே அம்மா உண்டாராச்சே அங்கார ரூபம் கொண்டு பார்த்தா ஆனைமலை வாழ்கின்ற மாசாணியாத்தா ஆகார கோவம் கொண்டு கண்டோண்டு பார்த்தா அனுமலை வாழுகின்ற மசாடியாதா பொள்ளாச்சி நகரில் பூவாச்சி புரிபவன் பொள்ளாச்சி நகரில் அருளாட்சி புரிபவன் அகிலம் வாழ்பவன் எக்காரணி ஆனமலை வாழ்கின்ற மாசாணி தாயி வாழுகின்ற அக்கரணிலி அனுமலை வாழுகின்ற மசாடி தாயே அகிலம் வாழ்பவன் எக்காரணி ஆனமலை வாழ்கின்ற ஆசானி தாயே பேரன்பு கொண்ட பெரியோர்களே போதாத்த நின்னு தாய் நின்னு சுவாமி நெற்றியில வைக்கிற சாம்பலுக்கு கட்டப்படணும் அதுதான் தெய்வத்துக்கு அழகு அம்மா நம்ம போமா பெருன்பு கொண்ட பெரியோர்களே பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய
நாடகக்கலை ரசிக்கக்கூடிய மக்களை காலைகள் காடு சென்று மாலைகள் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கம் திரும்பி விவசாய பெறக்கூடிய மக்களை கட்டது கையளவு கல்லாதது உலகம் என்று சொல்லக்கூடிய வருங்காலத்தில் இந்தியாவை வல்லரசாக்க போன்றதற்கும் எங்களது போன்ற பட்டதாரி மாணவ மாணவிகள் மற்ற பள்ளி மாணவ செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது சார்ந்த நாடக கலை குடும்பத்தை சார்பாக நெஞ்சான மனமாத நன்றி நன்றி கட்ட வணக்கம். எல்லாம் கீழே உட்காருக்கமா, யாரும் வீட்டுக்கு போகாதீங்க. அத்தா எக்கோய் எக்கோய் இங்கே நாடகம் நடக்குதா அத்தா? 100 நாள் வேலை கம்மா வேலையில் வந்து உட்காரல, கேட்காதா? ஏன் அந்த அக்கா காது கேட்காது போல. இந்த ஊர் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த வந்திருக்க பப்பனுக்காரன் தம்பி 1800 ரூபா காசு கொடுத்து ஃப்ளாஸ்கில் சுடுதண்ணி வைக்க சொல்லி கொடுத்தானா. பாவம், அந்த தம்பிக்கு சுகர் இருக்குது, எய்ட்ஸ் வேற இருக்குது. பொசுக்காம சுடுதண்ணியை கொடுத்துரு போமா. மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானவள பத்தக்கடை அழகரக்க செட்டபட்டி செட்டாபட்டை அழகரக்கம் சக்கபட்டை என்பது யான் விருந்தவர். எனது பெயரும் சேதுபதி தேவர், என் மனைவி பெயரும் செம்பாய். எங்களுக்கு திருமணமாகி வெகு காலமாகிவிட்டது. எனக்கு ஒரு குழந்தை கிடையாது. இன்னைக்கு பார்ப்பவர்கள் எல்லாம் பிள்ளைகள் பிரபாவை, மக்கள் எல்லாம் மாபாவை என்று இரணப்படுத்தி பேசுகிறார்கள். தவம் இருந்து தை மாசம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று ஒரு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. அந்த ஆண் குழந்தைக்கு வெள்ளச்சாமி என்று நாம சொல்லி வளர்த்து வந்து ஆள்கொண்டுகாரண்ணே தவம் இருந்து தை மாசம் 3ஆம் தேதி சரி வெள்ளிக்கிழமை என்று ஓஹோ ஒரு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்துச்சுன்னு. அந்த ஆண் குழந்தைக்கு வெள்ளச்சாமி என்று பெயர் நாம சொல்லி வளர்த்து வந்து அருமையான பெயர்னே. அருமையான வெள்ளிக்கிழமை பிறந்தனால வெள்ளச்சாமி என்று பெயர் நாம வச்சு. சரி, நீங்க எல்லாம் பொழுது விடிஞ்சா எங்க போவீங்க? என்னண்ணே? நீங்க எல்லாம் பொழுது விடிஞ்சோன்னா எங்க போவீங்க? பொழுது முடிஞ்ச கடைக்கு தான் போவோம், சந்து கடைக்கு. சந்து கடைக்கா? அப்படின்னா என்ன? நானும் பப்புனுக்கார பையன் சேர்ந்து போவோம். எப்பா காலையில் நாங்கள் விடிஞ்சா தோட்டக்காரைக்கு போவோம், மாடு மேய்க்க, சாணி அள்ளுவோம், புளி அரிவோம். இப்போ எல்லா வேலையும் எங்களுக்கு இருக்குதுப்பா. டீ கடைக்கு போவீங்க? ஆமா. ஆனா நான் எங்க தெரியுமா போவேன்? எங்கனே? நேர கருவ காட்டுக்குள்ள போய் மண்டி போட்டு உட்காருவேன். கருவ காட்டுக்குள்ள போய் மண்டி போட்டா என்னனே? மண்டி போட்டு அண்ணே மதுரை முத்துராஜ் ஒண்ணு கேட்டாரு. இல்ல மண்டி போடுறேன்னு சொல்லி உங்க புத்தியெல்லாம் எங்கே போகுது பாத்தீங்களா? எங்கனே போகுது? எங்க போகுதுன்னு பாத்தியா? அங்கதான் போகுது. அந்த வேலை தான் கடைசி வரைக்கும். ஆமா, கஜா 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 கஜான்ட்டு கருவ காட்டுக்குள்ள போய் எங்கடா கஞ்சா வைக்கிறாங்க, சரி எங்கடா கள்ளு சாயிர வைக்கிறாங்கன்னு சொல்லி ஓஹோ எந்நேரமும் குடிபோதையில உள்ள ஆளு இந்த சேதுபதி. ஓஹோ பெட்டிக்காரண்ணே, தை மாசம் 3ஆம் தேதி ஆமா. வெள்ளிக்கிழமை என்று ஏவக வெள்ளச்சாமிக்கு சரி எனது வீட்டுல 5வது பிறந்த நாள் கோலாகலம் நடைபெற்று இருந்துச்சுன்னு. ஓஹோ. ஆனா பொண்டாட்டி யாரு பொண்டாட்டி? பொண்டாட்டி என்னை பார்த்து என்ன தெரியுமா? நம்ம பொண்டாட்டின்னு சொல்லுங்க. உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் குத்த வைக்க. ஏனே நம்ம ஊரு, நம்ம மைக் செட், நம்ம ஆல் ரவுண்ட், நம்ம பெட்டின்னு சொல்றோமா இல்லையா? சரி, அதே மாதிரி நம்ம பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போலாமே. என்ன சொல்றதுல குறைஞ்சா பெறுவிய? எதுல வேணாலும் பங்கு போட்டுக்கலாம். பொண்டாட்டில மட்டும் பங்கு போட்டீங்கன்னா வச்சுக்க, சரி இந்த ஊர் முச்சந்திலே என்ன சந்தி சிரிச்சிடும். காலையில ஊரே சிரிக்கும் பாரு. ஆமா, பொழுது பிடிச்சோடே என் பொண்டாட்டி என்னை பார்த்து என்ன தடவை கேட்டா? என்ன கேட்டா? என்னை பார்த்து என்ன தடவை கேட்டா? என்னனே? போடா குடிகார பகல. ஏய் கைய எங்கிட்ட நீட்டாதப்பா. அட உன்னை இல்லனே. அங்க பாரு. உன் பேக்ல தான் 4 கோட்டர் இருக்கு. சத்தியமா சொல்றேன், உன் மேல சத்தியமா சொல்றேன். ஐயோ நான் கொஞ்ச நாள் நல்லா இருக்கணும். ஒண்ணு கூட கிடைக்காதான்னு வருத்தத்தோட இருக்கிறோம். விடு 250 ரூபா போட்டா பிளாக்ல எப்பயே கிடைக்கும். என் பார்ட்னர் கயிறு கட்டி போட்டான். என்னை பார்த்து குடிகார பையனை கேட்டா, ஆனா உனக்குள்ள அறிவு இருக்குதா இல்லையா? அவருக்கு அறிவு இருந்தாலும் ஏங்க வராது நாடத்துக்கு? அட உன்னை இல்லையா? என் முன்னாடி என்ன பார்த்து கேட்கறா? இல்ல
அவ என்னை பார்த்து கேட்கலனே, ஆ, உங்களை பார்த்து கேட்கல, ஆ, என்னைய பார்த்து கேட்கிறா. சரி அட குடிகார பையலே, ஆ, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? நம்ம மகன் 5 பையன் சின்ன பையன், சரி இன்னைக்கு உனக்கு 5வது பிறந்த நாள் அல்லவா? ஆ, பிறந்த நாளுக்கு நம்ம மக எந்த ஒரு பொன்பொருளை கேட்டாலும் ஆ, அதை கை நீட்டி வாங்கி தரணும்னு சொல்லி ஓஹோ அந்த புத்தியில உனக்கு இல்ல. எப்படி இப்படி பொழுது விடிஞ்ச நீ கஞ்சாமை கள்ளு சாரம் பிடிச்சு வந்து நிக்கிறியடா, ஆ, குடிகார பையலன்னு சொல்லி என் முன்னாடி என்னை பார்த்து சொல்லிட்டானே. நல்ல விஷயம் தானே விடு, ஆமா, உண்மைதானே சொல்றா. உண்மையை தானே அவ சொல்லுது. சொன்னதுக்கு மாறாக ஆ, என்னுடைய மகன் வெள்ளச்சாமி சரி எந்த ஒரு பொன்பொருளை கேட்டாலும் ஆ, அதை வாங்கிட்டு வந்து தரணும். அப்பதான் எனக்கு ஒரு பத்தி வந்துச்சு. ஓஹோ எதை கேட்டாலும் வாங்கிட்டு வந்து தரணும், எதை கேட்டாலும் எதை கேட்டாலும். ஆ, ஆனா என்ன கிட்ட சல்லி காசு கிடையாதுன்னு. போச்சா ஆமா, நாடகக்காரங்க என்னைக்குடா உண்மையை சொல்லியிருக்கிய? எம்பது காசு வாங்கினாலும் இல்லை இல்லைன்னாடா சொல்றீங்க. கை நிறைய காசு வாங்குறோம், இல்லைன்னா சொல்லல. ஆ, கை நிறைய காசு வாங்குறோம், சரி இல்லைன்னா சொல்லல. ஆ, இங்க இருந்து காசு சம்பளத்தை காலையில 5000 சம்பளத்தை வாங்குறோம். வாங்கிட்டு போறீங்க ஆமா, வாங்கிட்டு போறோம். இந்த ஆத்தா வாசல் இன்னைக்கு தான் சொல்றேன் உண்மையை. ஆ, வாங்கிட்டு போறோம். சரி இந்த ஊரை விட்டு தாண்டோன்னு இங்கனையே எல்ல முனி ஒண்ணு இருக்குது. ஆமா ஆமா, எல்ல முனி மறைச்சுக்கோ. ஆ, இந்த எல்ல முனிக்கு 250 ரூபா படி கட்டணும். சரி இங்க இருந்து போனோம்னா ஆ, தரகம்பட்டியில அங்க ஒரு எல்ல முனி இருக்குது. ஆமா ஆமா அந்த தரகம்பட்டியில அந்த எல்ல முனிக்கு படி கட்டணும். கண்டிப்பா அங்க இருந்து போனா வையம்பட்டியில ஒரு எல்ல முனி இருக்குது. ஆ, அந்த வையம்பட்டியில உள்ள எல்ல முனிக்கு 250 ரூபா படி கட்டணும். சரி அதையும் மீறி போனா காபக்காரம்பட்டியில எல்ல முனி இருக்குது. ஓஹோ அங்க படி கட்டு போகணும். ஆ, மீறி போனா சங்கத்துல கோயில்பட்டி இருக்குதா, ஆமா கோவில்பட்டியில ஒரு எல்ல முனி இருக்குது. ஓஹோ அங்க படி கட்டணும். சரி